Hello everyone, welcome to my channel. நான் வாங்கியிருக்க கிளாஸ் கண்டெய்னர்ஸ் இதுதான் 6 கண்டெய்னர்ஸ் வந்து வாங்கினேன். அதை வாங்கிட்டு ட்ரை பண்ணிவிட்டு கொஞ்சம் தொடச்சும் வச்சுட்டோன்னா ஈஸியாக இதில் ரீஃபில் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். சூப்பராக இருக்குது இந்த பாட்டில். எனக்கு நான் ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்துட்டு தான் வாங்கினேன். ஸோ இருந்த பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸோட மூடியெல்லாம் கொஞ்சம் பிஞ்சு போன மாதிரி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் தான் நான் வந்து சேஞ்ச் பண்ணுறேன். எடுத்தோடனே டக்குன்னு சேஞ்ச் பண்ணுறதுக்கு நமக்கு மணியும் வந்து அதிகமாக தேவைப்படும். ப்ளஸ் நமக்கு எப்படி வச்சுக்கிறோங்கிறதையும் நம்ம வந்து பார்க்கணும். அதனால நான் கொஞ்சமாக தான் சேஞ்ச் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இப்போதைக்கு எனக்கிட்ட வந்து ஒரு 4 பாட்டில் வந்து கொஞ்சம் தேவையாக இருந்தது. ஆனால் 6 செட் இருந்ததுனால நான் இந்த இது வந்து வாங்கியிருக்கேன். ஸோ இதெல்லாம் ஃபெஸ்டிவல் சேல்ஸ் வந்து போட்டிருந்தாங்க இல்லையா, அந்த டைமில் கொஞ்சம் கிளாஸ் ஐட்டம்ஸ்லாம் வந்து வாங்கியிருந்தேன். ஆக்சுவலி கிளாஸ் ஐட்டம்ஸ் வாங்கும்போது அதை ஆர்கனைஸ் பண்ணுறதுல தான் ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் இருக்கும். நான் வந்து பின்னாடி கிளாஸஸ்லாம் வச்சுருக்கும் போது அதை எடுக்கிறதுக்கு அது எல்லாமே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதுக்காக ஒரு டிஐஒய் ரேக் வந்து நாங்கள் ரெடி பண்ணியிருந்தோம். ஆக்சுவலி என்னோடய ரெக்குவயர்மெண்ட் வந்து எங்கள் ஹஸ்பண்ட்டை சொல்லியிருந்தேன். அப்போது இந்த மாதிரி வேணால் செட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஐடியா கொடுத்துருந்தாங்க. இது போன லீவில் வந்து நான் செட் பண்ணது. சரி, உங்களுக்கு இப்போவே இதையும் சேர்த்தே வந்து காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா அமேசான்லேருந்து வந்த ஒரு இது பார்சல் அட்டை தான் இது. இதெல்லாம் வந்து த்ரோ பண்ணாமல் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் வந்து வச்சுக்கலாம். அதை இந்த மாதிரி ரேக்கை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 கிளாஸ் பாட்டில்ஸ் வந்து நம்மளால் வச்சுக்க முடியும். கிளாஸ் பாட்டில்ஸை வந்து முன்னாடியும் பின்னாடி இப்படிலாம் வச்சுட்டு எடுக்கும் போது ஒன்றோட ஒன்று பட்டு உடையிறதுக்கு அந்த மாதிரிலாம் நிறைய சான்சஸ் வந்து இருக்குது. கிளாஸ் பாட்டில்ஸ் ஃபஸ்ட்டு நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி இந்த லைன் டேட்ஸு அப்புறம் ஊறுகாய் அந்த மாதிரி கொடுக்குற பாட்டில்ஸ் எல்லாம் வச்சு பாருங்கள். உங்களால் அது ஒழுங்காக வச்சுக்க முடியுதுன்னா வாங்கிக்கலாம், இல்லைன்னா வந்து அது உடஞ்சிரும். ஸோ அது வந்து பார்த்துக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த பாக்ஸில் உள்ள அந்த எல்லா பீசஸையுமே உள்ளுக்குள்ளே வச்சு நம்ம இந்த மாதிரி ஒட்டிட்டோன்னா அந்த பாக்ஸுக்கு ஒரு ஸ்ட்ராங்னஸ் வந்து கிடைக்கும். அதை வந்து நீங்கள் கிழிச்சிட்டிங்க அப்படின்னா வெறும் அட்டை மாதிரி இருந்ததுன்னா அது உங்களுக்கு அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காது. ஸோ இது கலர் பேப்பர் ஒன்று என் பையனோடது எக்ஸ்ட்ரா இருந்தது, அதனால இதை வந்து நான் ஒட்டியிருக்கேன். இப்போது கீழே மட்டும் வைக்கிறதுனா ஓகே, மேலேயும் நான் கொஞ்சம் வைக்கிறதுனால கொஞ்சம் இன்னும் ஸ்ட்ராங் பண்ணணும்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா பீசஸ் வந்து எடுத்து இந்த மாதிரி செல்லோ டேப் போட்டு ஒட்டி எனக்கு தேவையான அளவுக்கு அது கொஞ்சம் தடிமன் மாதிரி ஆக்கி இந்த இடத்துல வந்து நடுவில் வச்சிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு மேலேயும் சில வெயிட்டான ஐட்டம்ஸ் வந்து வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து உள்ளுக்குள்ளே அமுங்குற மாதிரி இருக்கும். அதனால கொஞ்சம் இந்த மாதிரி வச்சுக்கலாம். உங்களுக்கு நல்லா நீட்டாக சூப்பராக இதை வந்து வச்சுக்கணும் அப்படின்னா கலர் பேப்பர்ஸ் வந்து சுற்றி ஒட்டி வச்சுக்கோங்க, சூப்பராக இருக்கும். எனக்கு வந்து சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு பேப்பர் மட்டும்தான் இந்த இடத்துல ஒட்டியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா எல்லா சைடுமே ஒட்டி ரொம்ப நீட்டாக வந்து இதை வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டைம் இந்த பாக்ஸை வந்து கண்டிப்பாக த்ரோ பண்ணாதீங்க, வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு இதுக்கு யூஸ் ஆகும். ஸோ இந்த ஸ்பேஸில் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் உங்களால் ஒரு 6-7 பாட்டில்ஸ் தான் வைக்க முடியும். இந்த மாதிரி ஒரு செட்டப் வந்து ரெடி பண்ணிவிட்டு நம்ம வந்து கீழே பாட்டில்ஸும் வச்சுக்கலாம். மேலே வந்து ஒரு ஆர்கனைசர் ஒன்று வச்சு அதுலேயும் வந்து நிறைய கண்டெய்னர்ஸ் எல்லாம் வச்சு அதுலேயும் நான் வச்சுருக்கேன். இந்த ப்ளூ பாட்டில்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிமார்ட்டில் வந்து வாங்கினேன். 34 rupees அந்த மாதிரி தான் வந்தது. ஃபஸ்ட்டு நான் வந்து ட்ரையல் பார்த்தது இந்த மாதிரி இதில் தான் வந்து பார்த்தேன். ஏன்னா நம்ம விலைக்கு கழுவும் போதும் சரி, ஸ்டோர் பண்ணும்போது எடுக்கும் போதெல்லாம் ஒழுங்காக நம்ம ப்ராப்பராக மெயின்டைன் பண்ண முடியுதா அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் கிளாஸ் கண்டெய்னர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பிளாஸ்டிக்ஸ் தான் நானும் நிறையா வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் சரி பிளாஸ்டிக்ஸ் அகைன் அண்ட் அகைன் வாங்க வேண்டாம், நம்ம கிளாஸ் கண்டெய்னர்ஸ்க்கு மாறலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணதுக்கப்புறமா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து நான் கிளாஸ் கண்டெய்னர் வாங்குகிறேன். இந்த ஆர்கனைசரும் நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் தான் வந்து வாங்கினேன். 3 செட் வந்து கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து 200 ml இருக்கக்கூடிய ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர். இதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு செட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் திரும்பியும் நான் வந்து ஆர்டர் பண்ணேன். மொத்தம் 12 செட் வந்து இது கொடுப்பாங்க. ஸோ அகெயின் ஒரு 12 செட் வந்து நான் வாங்கினேன். இந்த மசாலா பொருளெல்லாம் வைக்கிறதுக்கு அதெல்லாம் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு. இப்படி புல் பண்ணுற மாதிரி நீங்கள் ஆர்கனைசர் வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் எடுக்கிறதுக்கு எல்லாமே ஈஸியாக இருக்கும். ஸோ இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா சரவணா ஸ்டோர்ஸில் நான் வந்து வாங்கினேன். இதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ஆயில் அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். ஸோ 84 rupees அந்த மாதிரி ஒரு 100 rupeesக்குள்ளே தான் இருக்குது இந்த ஆர்கனைசர். நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வச்சுருக்கேன். நான் இதோட லிங்க் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து தரேன். இந்த மாதிரி வைக்கும்போது உள்ளே இருக்கிறது எடுக்கிறது எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப வசதியாக இருக்குது. அப்புறம் நம்ம இங்கே கிளாஸ் பாட்டில்ஸ் வேறு எதாவது வைக்கிறனா வச்சுக்கலாம். எப்போயுமே இந்த ரேக் திறக்கும் போது நான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் திறப்பேன். கொஞ்சம் எடுக்கும் போது எல்லாமே நிதானமாக எடுக்கிறதுக்கு அந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு நம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ்க்கு பாட்டில்ஸ் வந்து நம்ம வந்து போகலாம். கொஞ்சம் நிதானமாக நம்ம ஒர்க்கை பண்ணுறதுக்கு, கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு, நம்மளை வந்து ஸ்லோ டவுன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
நம்ம ஃபாஸ்ட்டாக எல்லாம் செஞ்சிட்ருப்போம் இல்லையா, அது வந்து ஸ்லோ பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கும் கிளாஸ் பாட்டில்ஸ்லாம் வந்து வாங்குறதுக்கு ரொம்ப பிடிக்குமா? நீங்கள் எது வந்து வாங்கியிருக்கீங்க? உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்குது இந்த ப்ராடக்ட் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லணுன்னா என்ன ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் வந்து போடுங்க. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். அதோட பின்னாடி பார்க்குற அந்த ரேக்கும் வந்து வாங்கியிருக்கேன். அதோட வீடியோவையும் நான் நெக்ஸ்ட்டாக வந்து போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ, பாய்.